அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம். விஜயின் தாவேக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது? முதல் 5 இடத்தை பிரிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், விசிக 2ஆம் இடத்திலும், அதிமுக 3ஆம் இடத்திலும், பாஜக பாமக 4ஆம் இடத்திலும், நாதாக 5ஆம் இடம். இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 53%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 5%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயமாக பார்க்கிற போது 1,40,00,000 வாக்காளர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3ஆம் இடத்தில் உதவி அவர்களும், 4வது சீமான் அவர்கள் வருகிறார். விஜயின் தாவேக கட்சி எந்த கட்சியின் வாக்களை அதிகம் பிரிக்கிறது? முதல் 5 இடத்தை பிரிக்கும் கட்சி என்று பார்க்கிற போது திமுக முதலிடத்திலும், விசிக 2ஆம் இடத்திலும், அதிமுக 3ஆம் இடத்திலும், பாஜக பாமக 4ஆம் இடத்திலும், நாதாக 5ஆம் இடம். இந்த கட்சியுடைய ஓட்டுகளை தான் விஜய் பிரிக்கிறார் என்பதை முன்னதாக எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தபடியாக தாவேக தலைவர் திரு விஜய் அவர்களின் அரசியல் நிலைப்பாடு குறித்து மக்களின் பார்வையாக பார்க்கிற போது நன்றுன்னு சொல்லக்கூடிய 22%, மோசம் சொல்லக்கூடிய 53%, ஓரளவுன்னு சொல்லக்கூடிய 5%, காசு 10% சொல்லப்பட்டிருக்காங்க. தமிழகத்தின் புதிய இளம் வாக்காளர்களை கவரக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் அதிக வரவேற்பு பெற்ற இளம் தலைவர்கள் கிட்டத்தட்ட வருகிற சட்டமன்ற தேர்தலை தோராயமாக பார்க்கிற போது 1,40,00,000 வாக்காளர்கள் 25 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர்கள் இளம் வாக்காளர்கள் யாருக்கு அதிக வாக்களிக்க வாய்ப்பு பார்க்கிற போது முதலிடத்தில் விஜய் அவர்களும், 2ஆம் இடத்தில் அண்ணாமலை அவர்களும், 3ஆம் இடத்தில் உதவி அவர்களும், 4வது சீமான் அவர்கள் வருகிறார். லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் அண்மை செய்தியாக பார்க்கிறோம். மீண்டும் ஸ்டாலினே முதல்வர் என்று அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. அதேபோல முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்தை பிடித்திருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது முதல்வராக உள்ள ஸ்டாலினே அடுத்து வரும் தேர்தலிலும் வென்று முதல்வர் ஆவார் என்று லயோலா கல்லூரியின் முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிய வந்திருக்கிறது. அதில் 2வது இடத்தை விஜய் பிடிப்பார் என்றும், முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்தில் இருப்பதாகவும் அந்த கருத்து கணிப்பில் மூலம் கூறப்பட்டிருக்கிறது. அதேபோல விஜயின் அரசியல் வருகையால் எந்தெந்த கட்சிகளுக்கு பாதிப்பு என்ற கணிப்பும் வெளியிடப்பட்டிருக்கிறது. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா? ஆம், வாய்ப்பு என்று 55% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. வாய்ப்பில்லை 29% சொல்லப்பட்டிருக்காங்க. காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 41%, இல்லை 24%, ஓரளவு 27%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க. திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2020 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு மீண்டும் முதல்வராக வாய்ப்புள்ளதா? ஆம், வாய்ப்பு என்று 55% பேர் சொல்லப்பட்டிருக்காங்க. வாய்ப்பில்லை 29% சொல்லப்பட்டிருக்காங்க. காசு 14% சொல்லப்பட்டிருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அவர்களின் மக்கள் சந்திப்பு சுற்றுப்பயணம் தேர்தல் அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஆம் 41%, இல்லை 24%, ஓரளவு 27%, காசோ 8% சொல்லப்பட்டிருக்காங்க.
கருத்து கணிப்பின் முடிவுகளை நாம் பார்த்தோம். இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்பட்டது என்பதான விவரங்களையும் நாம் பார்க்கிறோம். 234 தொகுதிகளில் 81,375 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நகரங்களில் 54.8% பேரிடமும் எஞ்சிய இடங்களில் 45.2% கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41.3% பேர் 31 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 21 முதல் 30 வயதினர் 25.6%, 46 முதல் 60 வயதினர் 23.5% பேரிடம் கருத்து கேட்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இதில் 81.71% பேர் இந்துக்கள், 10.55% பேர் கிறிஸ்தவர்கள், 7.75% பேர் இஸ்லாமியர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடம் பிடித்திருப்பதாக கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்போதைய முதல்வர் ஸ்டாலினே மீண்டும் முதல்வர் ஆவார் என்றும் லயோலா கல்லூரி முன்னாள் மாணவர்கள் எடுத்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் 2வது இடத்தை பிடிப்பார் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. முதல்வர் வேட்பாளருக்கான கருத்து கணிப்பில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் 2வது இடத்தை பிடித்திருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, தற்போதைய முதல்வர் ஸ்டாலினே அடுத்து வரும் தேர்தலிலும் வென்று முதல்வர் ஆவார் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. ஸ்டாலினே மீண்டும் முதல்வர் ஆவார் என்றும் 2வது இடத்தில் விஜய் இருப்பார் என்றும், எடப்பாடி கே பழனிசாமிக்கு 3வது இடம் என்றும் அந்த கருத்து கணிப்பு தெரிவிக்கிறது. இந்த கருத்து கணிப்பு எப்படி நடத்தப்பட்டது என்பதான தகவலையும் நாம் பார்க்கிறோம். 234 தொகுதிகளில் 81,375 பேரிடம் கருத்து கேட்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகரங்களில் 54.8% பேரிடமும் எஞ்சிய இடங்களில் 45.2% பேரிடமும் கருத்து கேட்கப்பட்டிருக்கிறது. கருத்து கணிப்பில் பங்கேற்றவர்களில் 41.3% பேர் 31 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள், 21 முதல் 30 வயதினர் 25.6%, 46 முதல் 60 வயதினர் 23.5%. அதேபோல இந்த கருத்து கணிப்பு 81.71% இந்துக்களிடமும், 10.55% கிறிஸ்தவர்களிடமும், 7.75% இஸ்லாமியர்களிடமும் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பின் முடிவு என்றும் கூறியிருக்கிறார்கள். வயதின் அடிப்படையில் யார் யாரிடமெல்லாம் கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டது என்பதான தகவலை பார்க்கிறோம். 41.3% பேர் 31 முதல் 45 வயதிற்குட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல 21 முதல் 30 வயதினர் 25.6%, 46 முதல் 60 வயதினர் 23.5% என்று கருத்து கணிப்பு முடிவு தற்போது வெளியாகி இருக்கிறது. அதேபோல 81.71% பேர் இந்துக்கள், 10.55% பேர் கிறிஸ்தவர்கள், 7.75% பேர் இஸ்லாமியர்கள் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதில் முதல்வர் ஸ்டாலினே தற்போதைய முதல்வரே அடுத்து வரும் தேர்தலிலும் முதல்வர் ஆவார் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமியை பின்னுக்கு தள்ளி விஜய் 2வது இடத்தை பிடிப்பார் என்றும் கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. அநீதி வீழட்டும், மக்களாட்சி மலரட்டும், ஜனநாயக வெற்றியின் ராகம் உலகெங்கும் ஒலிக்கட்டும். டாக்டர் பிரபு, கிழக்கு மாவட்ட செயலாளர், சிவகங்கை மாவட்டம்.